வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு டாஸ்மாக் புதுசாக ஒரு வசதி கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்கு. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். டோர் டெலிவரி மாதிரி ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி நம்ம என்ன ஆர்டர் போடுறோமோ அந்த ஆப்பில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து ஆர்டர் போடுறோமோ அதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு வந்து சேர்ற மாதிரி நம்ம யூபிஐ இல்லை கேஷ் அந்த மாதிரி கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி இப்போ இந்த டாஸ்மாக் ஒரு புது செயலி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி. இதில் அதே மாதிரி அவங்க நீங்கள் இருக்க இடத்துக்கு சுற்றி என்னென்ன மதுபான கடைகள் இருக்கோ அதோட லொக்கேஷன்ல இருந்து அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன அளவுகளில் இருக்குது, என்னென்ன விலைகளில் இருக்குன்றது வந்துட்டு நார்மல் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பில் இருக்க மாதிரியே வந்துட்டு அதுலேயும் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு நம்ம இந்த ஆட் டு கார்ட் கொடுத்து அமேசானில் இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜெப்டோவில் மொத்தமாக இது பண்ணி மொத்தமாக பே பண்ணி வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். ஆர்டர் பண்ணிவிட்டு இதில் என்ன ஒரு சின்ன திருத்தம் ஒரு மாற்றம்னா அவங்க கொண்டு வர மாட்டாங்க. நீங்க அங்க போய் வாங்குற மாரி இருக்கும். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த பெருநகரங்கள்ல பார்த்தீங்கன்னா, முக்கிய சாலைகள்ல இந்த மாரி இருக்க மதுபான விடுதிகள்னால அந்த இடத்துக்கே வந்துட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. போக்குவரத்து நெரிசல் அந்த மாரி ஏற்படுது. ஏன்னா, இங்க வர்றவங்க வந்துட்டு கரெக்ட்டா அந்த ஒழுங்கா வரிசையில் நின்னு வாங்குறதோ, அந்த மாரி இது பண்ற மக்கள் கிடையாது. அந்த மாரி பண்ணணும்னு நெனைச்சாலும் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, வர்றவங்க பூரா அடிச்சு புடிச்சு வாங்குறதுக்கு அந்த மாரி இதுக்கு அடிமையானவங்க அப்படிலாம் இருப்பாங்க. அப்படின்றப்போ அவங்கட்ட வந்துட்டு ஒழுக்கமா வந்துட்டு வாங்கிட்டு மட்டும் போவாங்க அப்படின்ற மாரி இருக்காது. அதே மாதிரி இந்த ₹10 ₹20 இந்த மாதிரி பாட்டிலுக்கு வச்சு வித்துட்டு இருக்காங்க. செயலி மூலியமா நம்ம வாங்குறது இந்த புது நடைமுறை வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வா இருக்குன்ற மாதிரியும் பார்க்குறாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இது பண்ணி யூபிஐல பே பண்ண பிறகு அது வந்ததும் நீங்க அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட காமிச்சு இந்த மாதிரி கியூஆர் கோட காமிச்சதும் அவங்க கரெக்டாக எடுத்து வச்சிருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்ததை எடுத்து கொடுத்துருவாங்க. யூபிஐ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த 10 20 பாட்டில் கூட வர பிரச்சனையும் இருக்காது. நெரிசல் அப்புறம் இந்த பிரதான சாலைகளில் வந்துட்டு இவங்களால நடக்கிற இந்த விஷயங்கள் இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பண்டிகை காலம், சனி, ஞாயிறு அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கடைங்களுக்கு வெளியே வந்துட்டு கூடுறது, அதனால சாலையில் வந்துட்டு தொந்தரவு ஏற்படும் மக்களுக்கு, வாகன பயணிகளுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் இது வந்துட்டு எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியம்? ஏன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ணாத வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி சட்டமும் அந்த மாதிரி தான் இருக்கு. மதுபானங்களை வந்துட்டு வீட்டுக்கு போயெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வார இறுதியிலேருந்து, அதாவது ஆகஸ்ட் 15லேருந்து இந்த வாரத்துல இருந்து தொடங்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமா இந்த தேதின்னு சொல்ல, ஆனா இந்த வாரத்துல வந்துட்டு ஆரம்பிக்கப்படும் அந்த மாதிரி சொல்றாங்க. இது ஓரளவு வந்துட்டு இதுவாக தான் இருக்கும். இந்த காசு அதிகமா வாங்குறது அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஏன்னா இந்த பணம் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல நிறைய வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரன்சி எடுத்துட்டு வருன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ சில மதுபான வகைகள் இப்போ இந்த ஓல்டு மங்கு, மெக்டொனால்ட்ஸ், லேபிள் அந்த மாதிரி ஒரு சில 6 7 வருஷம் வந்துட்டு அதை பதப்படுத்தி வச்சுன்னா அந்த மாதிரி வயசாக வயசாக அதோட சுவை கூடும், தரம் கூடுன்னுவாங்க. இவங்க இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு அதிக பணத்தாசையில் அந்த மாதிரி 6 7 வருஷம் அவங்க வந்துட்டு அதை அப்படியே வச்சு விற்காம ரிசர்வ் பண்ணாமல் இவங்க இந்த மாதிரி சுவையை மட்டும் ஏற்றுறதுக்கு அதே சுவை வர்றதுக்கு என்ன கெமிக்கலை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நிறத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து அதை சோதிச்சும் பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி வகைகள் இந்த சரக்குல இந்த வகைகள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, அதனால இதை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு இப்போ ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் இருந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு இப்போ புதுசாக அந்த மாதிரி ஒழுங்காக அந்த நடைமுறையை பயன்படுத்தணும். 6 7 வருஷம் நீ லேபிளில் போட்டு ஒட்டி கொடுக்குறேன்னா இப்போ அதுக்கேற்ற மாதிரி 6 7 வருஷம் அது இருந்திருக்கணும் பதப்பட்டு. நீ சும்மா இப்பயே வந்துட்டு கெமிக்கல் இந்த வருஷம் பண்ணதே கெமிக்கல் ஆட் பண்ணி அதே சுவையை இது பண்ணுறது வந்து தப்பு. உடல் நலத்துக்கும் பெரிய கேடு, மதுபானமே கேடா அதை விட பெரிய கேடா இருக்குன்ற தடை பண்ணியிருக்காங்க சில பிராண்டோட ஒரு சில வகைகளை. எப்படியும் குடிக்கிறவன் குடிச்சிட்டு இது பண்ண தான் போகிறான். அதில் வந்துட்டு ஏதோ இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்க குடும்பத்துக்கு நல்லா இருக்கும், கூட கொஞ்சம் நாள் இருப்பானுங்க இந்த மாதிரி மட்டமாக வச்சு அடிச்சு இது பண்ணாமல். சரி மக்களே, இந்த காணொலி கொடுத்து அவங்க கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மற்றொரு காணொலியில் சந்திப்போம்.